is a joy to be found in the house of God. Amen. நம்ம எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனாலும் தேவனுடைய ஆலயத்துல காணப்படுறதுதான் மிக ஒரு சிறந்த காரியமாக இருக்கிறது. Amen. Hallelujah. இந்த நேரத்தில் கூட இந்த நேரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். Hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா இந்த வேளையில் கூட ஆண்டவரே இந்த பேச போற வார்த்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. ஆண்டவரை நீங்களே வந்து ரெட்டிப்பாக அபிஷேகத்தை ஆண்டவரை உங்கள் பிள்ளைங்களோடு பேச வேண்டும் ஆண்டவரை. இந்த வார்த்தையை ஆண்டவரை வெறுமையா திரும்பி வராதபடிக்கு, தரையில் விடாதபடிக்கு ஆண்டவரை அவர்கள் மனதில் பதிந்த ஆண்டவரை அவர்களோட கூட பேச வேண்டும், அவர்களை கட்ட வேண்டும் ஆண்டவரை, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும் அப்பா. இயேசு நாமத்தில் இந்த வார்த்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. Amen. Praise God. உங்கள் அனைவரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். மறுபடியும் பார்த்து ஜெய்சன் வந்திருக்காரு. போன வாரம் வந்தாரு, இந்த வாரம் வந்திருக்காரு. பெரிய கைத்தறி கொடுப்போம். மற்ற எல்லாருக்குமே கைத்தறி கொடுப்போம். ஏனென்றால் நீங்க ஆண்டுக்கு முதல்ல கொடுத்து தேவனோட ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறபடினால. Amen. Amen. இன்னைக்கு நாம மத்தியில என்ன நான் பகிர்ந்து கொள்ள போறேன்னா, run a good race for the Lord. Run a good race for the Lord. தேவனுக்கு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுங்கள், தேவனுக்கு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுங்கள் என்ற தலைப்புல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். 1 Corinthians 9:24 and 25. Do you not know that those who run in a race all run, but one receives the prize? Run in such a way that you obtain it. And everyone who competes for the prize is temperate in all things. Now do it to obtain a perishable. They do it to obtain a perishable crown, but we for imperishable crown. படிங்க. பந்தயசாலையில் ஓடுகிறாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுன்னா, நம்ம எல்லோரும் ஒரு பந்தயத்துல ஓடும்போது அந்த பரிசை பெற்றுக்கொள்ளணும், அந்த பந்தயத்தை நம்ம ஜெயிக்கணும், அந்த பந்தயத்தை நம்ம முதலா வரணும்னு சொல்லி, அந்த பரிசை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட நம்ம ஓடணுமா. ஆனாலும் அந்த உலகத்துல உள்ளவங்க ஓடுற பந்தயத்துல அவங்க பெற்றுக்கொள்ற கிரீடம் அழிந்து போற கிரீடமாக இருக்குதான். ஆனால் நம்ம தேவனுக்குன்ற ஒரு நல்ல ஓட்டத்தை நம்ம ஓடும் போது நம்ம பெற்றுக்கொள்ற கிரீடம் என்னமா இருக்குன்னா அழிவில்லாத கிரீடமா இருக்குதுன்னு தேவன் சொல்கிறார். ஆமென். சோ இப்ப பாருங்க, நம்ம உலக பிரகாரம் பார்த்தோம்னா அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறாங்க, ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் ஓடுறாங்கல்ல, அவங்கலாம் ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். அவங்க சிம்பிளி எதுவும் சாப்பிட முடியாது, எதுவும் எந்த தண்ணியும் சாதாரணமா குடிக்க முடியாது, கண்ட தண்ணி குடிக்க முடியாது, சீனி தண்ணி அதுவும் குடிக்க முடியாது. அவங்க ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். அவங்க சாப்பாடு ஜாகா பண்ணணும், என்ன பருகுறாங்க, என்ன தண்ணி குடிக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, அவங்க ரொம்ப ஜாகாவா இருக்கணும். அவங்க சிம்பிளி நடுராத்திரி வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு அங்க போய் லேப்டாப் பண்ணிட்டு இங்க போய் லேப்டாப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அவங்க வெள்ளனே தூங்கி அதிகாலையில எழுப்பணும், அதிகாலையில எழுந்து ரொம்ப தூரம் ஓடணும், ஓட்டத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்க உடம்ப அப்படியே ஒடுக்கி நல்ல ஒரு டிசிப்ளினா வச்சிருப்பாங்க. அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்ம தேவனுக்கு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடணும்னா, நம்ம இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் டிசிப்ளின் இருக்கணும். நம்ம சிம்பிளி ஏனோ தானே வாழ முடியாது, திடப்பா இட்டிட்டு நம்ம வாழ முடியாது. ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால நம்ம வச்சுக்க முடியாது. முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னால ஒரு மாதிரி நம்ம இருக்க முடியாது. தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். மனசுல இருந்து தேவனை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஹிப்போக்ரைட்டா இருக்கக்கூடாது இல்லையா? அதே போல நம்ம எந்த வகையில நம்ம இன்னும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டுக்கு டிசிப்ளினா இருக்க முடியும்னு நம்ம பார்க்கலாம். என்னென்ன வகையில எப்படி நம்ம டிசிப்ளினா இருக்க முடியும்? நம்ம தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுது என்றார். ஒன்றாவதாக வெல்கம் பிரதர் சாம். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, தேவனுக்கு நம்ம நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடணும்னா நம்மளும் டிசிப்ளினா இருக்கணும். அது என்ன மாதிரி டிசிப்ளின் நம்ம பார்ப்போம். ஆமென். கேக்குறீங்களா? ஆமென். எல்லாருக்கும் புரியுதா?
Amen. ஒன்றாவதாக we need to be prayerful. நம்ம தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடணும்னா நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். 1 Thessalonians 5:17 pray without ceasing. இடைவிடாமல் ஜெபியுங்கள். 1 தெசலோனியர் 5:17 சொல்லப்படுது. Without prayer we cannot do anything. Without prayer we cannot have victory. ஜெபம் இல்லாம நம்ம ஜெயம் கொள்ள முடியாது. நம்ம தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடணும்னா நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். தேவனோட மத்தியில நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களா இருக்கணும். அவரோட பிரசன்னத்துல நம்ம காணப்படுறவங்களாக இருக்கணும். அவரோட கட்டளையின்படி அவரோட வார்த்தையின்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் போதுதான் நம்ம அந்த பலனை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு அந்த தேவனுக்காக ஓடுற ஓட்டத்துக்கு அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்காம நம்ம ஜெயம் கொள்ள முடியாது. ஆகவே நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. அது மட்டுமல்ல, அவரோட பிரசன்னத்தை நம்ம காத்திருக்க வேண்டும். அவரோட ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கணும். ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒரு பர்சனல் என்கவுண்டர் இருக்கணும். ஆண்டவர் யார் என்று நம்ம அறிந்து கொண்டிருக்கணும். ஒருத்தர் யார் நம்ம தெரியாம ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியம் இல்லாம நம்ம அவங்க கூட ஒரு நல்ல ஒரு உறவு வச்சுக்க முடியுமா? இல்ல இல்லையா? தேவன பிரசன்னல் காத்திருக்கிறவங்களா இருக்கணும். அவர் கூட நம்மளுக்கு ஒரு பர்சனல் ஐக்கியம் இருக்கணும். ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் இருக்கணும். அவரோட பிரசன்னத்தை நம்ம காத்திருக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். ஐயா, ஐசாயா 40:37 படிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். பாருங்க, நம்ம தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுனா அவரோட பிரசன்னத்துல காத்திருக்கிறவங்களா இருக்கணும். அவர்கிட்டே நம்ம பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம பலத்துல நம்ம சொந்தத்தை நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம அவரை சார்ந்திருக்கும் போது அவரோட பலத்துலதான் நம்ம தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட முடியும். இல்லாட்டி நம்ம வீழ்ந்து போவோம் இல்லையா? பிலிப்பியர் 4:13 சொல்லுது, I can do all things through Christ who strengthens me அப்படின்னு. பிலிப்பியர் 4:13 சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு. ஆகவே நம்ம தனி மனுஷி கிடையாது. நம்ம சொந்தமா எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தனி மனுஷி கிடையாது. தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. தேவன் மத்தியில் நம்ம காத்திருக்கும் போது அவர்கிட்ட அந்த பலனை நம்ம அடையும் போது அவரு அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த பலனை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ ஜெபத்தை விட்டுறாதீங்க, இடைவிடாமல் ஜெபிங்க. ஆமென். ஆமென். இரண்டாவது டிசிப்ளின் என்னன்னா, we need to read and know the word of God. We need to read and know the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், அறிந்து இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், அறிந்து இருக்க வேண்டும். Colossians 3:16 Let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your heart to the Lord. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்க இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவனுக்கு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுனா அவரோட வார்த்தையை நம்ம படிக்க வேணும். படிக்கிறது மட்டும் கிடையாது, படிச்சுட்டு ஓகே இன்னைக்கு இந்த சாப்டர் படிச்சுட்டேன், இந்த சாப்டர் படிச்சுட்டு படிச்சுட்டு அப்படி மூடி வச்சுட்டு போறது கிடையாது. அந்த வார்த்தையை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டும். அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். We need to live according to the word of God. We need to follow the word of God. We need to walk according to the commandments of God. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டும். பாருங்க, மத்தேயு 4 சொல்லுது, Matthew 4:4 it says, Man shall not live on bread alone, but every word that comes out from the mouth of God. மனுஷன் அப்பத்தினால் மட்டும் ஜீவிக்கிறது இல்ல, தேவனோட வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வர ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் ஜீவிப்பான் என்று தேவனோட வார்த்தை சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஆகவே தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதும் அவரோட வார்த்தையை அறிந்திருக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. நம்ம தேவனோட வார்த்தை படிக்கல தெரியலன்னா சில
அறிந்திருக்கும் போது தேவனோட வார்த்தை நம்மை பலப்படுத்தும். தேவனோட வார்த்தை என்னது? தேவனோட வார்த்தை தேவனோட குரலாக இருக்கிறது. சோ நம்ம தேவனோட வார்த்தையை படிக்கும் போது, அதை அறிந்திருக்கும் போது தேவனுடைய குரல் நம்மளை வழி நடத்தும். தேவனோட குரல் நம்மளை பலப்படுத்தும். ஆமென். ஆகவே நம்ம தேவனோட வார்த்தையை படிக்கிறதும், தேவனோட வார்த்தையை அறிந்திருக்கிறதும், அந்த வார்த்தையை படி நம்ம வாழ்க்கையை நடத்துறதும் ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமென். ஆமென். Third discipline that we must have in our life is that we must have faith. We must have faith. நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். Hebrews 11:6 But without faith it is impossible to please him, for he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடிகளுக்கு பலனளிக்கிறவரும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு தேவன் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். நம்ம தேவன் மீது விசுவாசம் இல்லைன்னா நம்ம அவரை வந்து பிரியப்படுத்த முடியாது. நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், என்ன ஒரு புயல்கள் இன்னல்கள் வந்தாலும் நம்மளுக்கு வந்து தேவன் மீது விசுவாசம் இருக்கணும். தேவன் நம்மளை வழி நடத்துவார், தேவன் நம்மளுக்காக இருக்கிறார், தேவன் நம்மளை காத்துக் கொள்வார், தேவன் நம்மளோட கூட இருக்கிறார் என்று அந்த தேவன் மீது அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. தேவனை நம்ம சந்தேகப்படக்கூடாது. We must not doubt God. We must not say, oh, is really God there? ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாரா, உண்மையிலே உதவி செய்வாரா, இருக்கிறாரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. We must not doubt God. நம்மளுக்கு தேவன் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். அவரை நம்ம சந்தேகப்படக்கூடாது. நம்ம என்ன ஃபேஸ் பண்ணாலும், என்ன கடந்து சென்றாலும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். தேவன் மீது நம்மளுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே தேவன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். அவரை முழுமையா நம்பணும். நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் சூழ்நிலையை கடந்து சென்றாலும் அவர் மீது நம்ம நம்பிக்கை விட்டுறக்கூடாது. அவரை நம்ம சந்தேகப்படக்கூடாது. We must not doubt him. அவர் நம்ம சந்தேகப்படக்கூடாது. Amen. So we must have faith. We must have faith in order to run a good race for the Lord. நம்மளுக்கு வந்து விசுவாசம் இருக்க வேண்டும். தேவன் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து தேவனுக்கென்று ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை நாம் ஓட முடியும். Amen. Amen. மற்றபடியாக சில பல தேவ மனுஷர்கள் வந்து நம்ம வந்து பைபிள்ல பார்க்கலாம் இல்லையா? பல தேவ மனுஷர்கள் என்னதான் அவங்க வந்து வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணாலும், என்னதான் இன்னல்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் அவங்களை வந்து கடந்து சென்றாலும், கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க தேவனுக்கென்று நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுனாங்க. அவங்க தேவனை வந்து நிராகரிக்கவில்லை, மறுதளிக்கவில்லை, தேவனை வந்து விட்டு விலகல. ஆனா கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க தேவனுக்கென்று நின்றாங்க, தேவனுக்கென்று ஓடுனாங்க, தேவனுக்காக சாட்சியாக வாழ்ந்தாங்க. ஆமென். அப்படி சில மனிதர்களை பத்தி உங்க மத்தியில நான் ஷேர் பண்ண போறேன். முதலாவதாக யோபோட வாழ்க்கையை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யோபு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரர். அவருக்கு இல்லாத சொத்து பத்து கிடையாது. அவருக்கு நிறைய சொத்து பத்து இருந்துச்சு. தோப்பு, துறவம், ஆடு, மாடு, குமாரர், குமாரத்திகள், நிறைய வேலைக்காரர்கள், நிறைய செல்வம், பணம் நிறைய இருந்துச்சு. நல்ல சுகமா ஹெல்த்தியா இருந்தாரு. நல்ல ஒரு பணக்காரர், நல்ல ஒரு ஐஸ்வர்யம், நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போச்சு. அவர் எல்லாத்தையும் இழந்து போனாரு. எல்லாமே அவர்கிட்ட எடுக்கப்பட்டது. அவரோட சுகமும் போச்சு. உடல்ல சீக்கு வந்துருச்சு, இல்லாத சீக்கெல்லாம் வந்துருச்சு. அப்படி ஒதுங்கி துறவாயிட்டாரு. உடம்பு பூரா ஒரு மாதிரி கொப்பளம் வந்துருச்சு. அதை வெடிச்சு சாணமும் தண்ணியும் வடிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கோம்? நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஏதாச்சும் வந்தாலே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அவருக்கு எப்படி இருந்திருக்கோம்? எவ்வளவு ஒரு வழி கோத்துரு பண்ணிருந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அவரை யாரும் என்கரேஜ் பண்ணல, குறை சொல்ல தான் வந்தாங்க. ஃபைன் ஃபால்ட் பண்ணதான் வந்தாங்க. ஓ, நீ என்னமோ பண்ணிட்ட, நீ ஆர்டருக்கு எதிராக என்னமோ பண்ணிட்ட, அதெல்லாம் போச்சு, நீ இன்னுமோ சரியில்லை அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஆனாலும் பாருங்க அவரோட நன்மையை.
உடம்புல சுகம் போயிருச்சு. அவ்வளோ ஒரு பிரச்சனை அவருக்கு. உடம்பு பூரா ஒரே அறுப்பு கொப்பளம். அவர் உட்காந்துக்கிட்டு ஒரு ஓட்டை வச்சு சொட்டிக்கிட்டு இருந்தாராம். ஓட்டை வச்சு சொட்டிக்கிட்டு இருந்தாராம். அப்ப நாய்கள் வந்து அவரை நக்குச்சான். நாயாச்சும் அவருக்கு உதவி செஞ்சுச்சு. இன்னும் பாவம், ஐயோ வலின்னு சொல்லி சுத்தம் பண்ணிச்சு. ஆனா மனுஷன் சுத்தம் பண்ணல, எல்லாம் விட்டுட்டு போயிட்டான், குறை சொல்லிட்டு போயிட்டான். ஆனா நாய் வந்து அவர் நக்குச்சான். அப்ப அவர் எப்படி ஒரு நிலைமையில இருந்துப்பாரு பாருங்க, எப்படி தாழ்த்தப்பட்டாரு பாருங்க. எங்க இருந்தாரு, இப்ப எங்க இருக்காரு பாருங்க. அப்ப அவங்க மனைவி அவரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னுமா நீ தேவனை நம்பிக்கிட்டு இருக்க, தேவனை சபிச்சுட்டு ஜீவனை உண்டும் அப்படின்னாங்க. She said, do you still trust God? Curse God and die. அவங்க தகன் பண்ண முடியல. இன்னுமா நீ தேவனை நம்பிக்கிட்டு இருக்க, நேசிக்கிட்டு இருக்க, just curse God and die அப்படின்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, தேவனிடத்தில் நல்லது வந்தா மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? கெட்டதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார், தேவனோட நாமத்துக்கு சோஸ்திரம் என்று அவர் சொன்னார். The Lord gave and the Lord take and the Lord gave and the Lord taketh away. Blessed be the name of the Lord அப்படின்னு சொன்னாரு. பாருங்க எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு. ஆனாலும் ஒரு வினாடி கூட, ஒரு நிமிஷம், ஒரு வினாடி கூட அவர் வாயினால அவர் தேவனை வந்து தூஷித்து பேசல, தேவனுக்கு புறம்பா பேசல. அவர் வாயின் மூலம் அவர் தேவனுக்கு வந்து பாவம் செய்யல. கடைசி மூச்சு வரைக்கும் அவர் தேவனுக்கு உண்மையா இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவர் தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுனாரு. இப்ப பாருங்க, அந்த அப்புறம் பாக்குறோம், later on we see God blessed him double. அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம், அவர் இன்னும் மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். முந்தி எவ்வளவு பணம் இருந்துச்சோ, சொத்து பத்து இருந்துச்சோ, அதை விட இன்னும் பன்மடங்கு உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார். இன்னும் பன்மடங்கு. இன்னும் அவருக்கு குமாரத்தை கொடுத்தாரு, நல்ல ஒரு உடல் சுகத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சொத்து பத்து கொடுத்தாரு. அதோட கூட வேதத்துல போட்டிருக்கு, யோபு மகள்களை போல அந்த தேசத்துல அழகிகள் யாருமே இல்லையா. அப்படி ஒரு அழகான மகள்களை கொடுத்தாரு, அப்படி ஒரு நல்ல ஒரு குமாரர்களை கொடுத்தாரு. பாத்தீங்களா? கடைசி மூச்சு வரைக்கும் அவர் தேவனுக்கென்று நல்லதொரு ஓட்டத்தை ஓடினார். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, எல்லாமே போச்சு. அவர் மனைவியை தவிர எல்லாமே அவர் விட்டு போச்சு. ஆனாலும் அவர் கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தபடினால தேவன் அவரை மறுபடியும் பன்மடங்கு ஆசீர்வதித்து அவரை உயர்த்தினார். ஆமென். இரண்டாவது மனுஷன் யோசேப்பு. எல்லாருக்கும் தெரியலையா? அழகான பையன், சின்ன பையன், அப்பாவோட செல்ல பிள்ளை. அவர் அப்பா வயசான காலத்துல பார்த்தாச்சு, அப்பா அவரை ரொம்ப நேசிச்சாரு, ரொம்ப செல்லம், ரொம்ப சாயம். அவருக்கு இன்னும் வீட்டுல எல்லாமே ஸ்பெஷல். எல்லாருக்கும் ஒரு ட்ரம் ஸ்டிக்னா அவருக்கு 2 ட்ரம் ஸ்டிக், அவருக்கு மற்றவங்களுக்கு 1 மங்க சோறுனா அவருக்கு 2 மங்க சோறு. ஸோ அவருக்கு இன்னும் அழகழகான சட்டெல்லாம் தச்சு போட்டு அவங்க அப்பா ரொம்ப அழகு பார்த்தாரு, ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. ஸோ அவருக்கு நிறைய அண்ணனுக்கு இருக்கு. அண்ணனுக்கெல்லாம் தாங்க முடியல. பாக்குறப்ப அவனை கொலை செய்யணும், எப்படியாச்சும் அவனை முடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு வெறி அவனுங்களுக்கு. அண்ணனுக்கெல்லாம் சரியான பொறுமையா இருந்தாங்க. அப்ப என்ன செஞ்சானுங்க, ஒரு நாள் அவன் தனியா வரும்போது, ஜோசப் தனியா வரும்போது அவரை கொலை பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு சோஸ்திரம், அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால மனசு மாறி அவரை வந்து அடிமையா வித்துட்டாங்க. அங்க போய்கிட்டு இருந்தவங்க கிட்ட அடிமையா வித்துட்டாங்க. சோ ஜோசப் வந்து போத்திபார் வீட்டுல அடிமையா வேலை செஞ்சாரு. அங்கேயும் அவர் தேவனுக்கு உண்மையா இருந்தாரு, ரொம்ப ஒரு நல்ல மனுஷனா இருந்தாரு, தேவனுக்கு பயந்த மனுஷனா இருந்தாரு, தேவனோட வார்த்தை கடைபிடித்து தேவனுக்காக அவரு ஓடுகிறாரா இருந்தாரு. ஆனாலும் அங்க அவருக்கு வந்து பிரச்சனைனா, அவர் செய்யாத தப்பு செய்தார்னு சொல்லி அவர் மேல தப்பான ஒரு பழியை போட்டு, போத்திபாரோட மனைவி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு ஒரு பொய்யான ஒரு பழியை அவர் மேல போட்டு அவர் வந்து ஜெயில தூக்கி கொடுத்தாங்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிப்பாங்க. சின்ன யங் மேன், வெரி ஹேண்ட்ஸம் யங் மேன், ரொம்ப நல்ல பையன். அந்த மாதிரி ஒரு பழியை போடும்போது, அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் அந்த மாதிரி அசிங்கமான ஒரு பழியை போடும்போது மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு வெட்கப்பட்டு போயிருப்பாரு, எப்படி குறுகி போயிருப்பாரு. அவர் அந்த கட்டி கூட்டிட்டு போகும்போது எத்தனை பேர் அவரை பார்த்து தப்பா பேசியிருப்பாங்க,
கீழ்த்தனமா பார்த்திருப்பாங்க, கீழ்த்தனமா பேசியிருப்பாங்க. என்னன்னா அவர் காதுல விழுந்திருக்கும். எவ்வளவு அவர் வேதனையோட அவர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஆனாலும் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு சொல்ல கிடையாது, ஓ போதும் போதும் போதும், நான் ஆண்டரை ஃபாலோ பண்ணதெல்லாம் போதும், நான் இனிமே என் வாழ்க்கையை நான் வாழ போறேன், இனிமே நான் ஆண்டரை பின்பற்றல, நான் என்ன வேணுமோ நான் செய்ய போறேன், எனக்கு இனிமே ஆண்டர் வேணா ஒண்ணு வேணான்னு அவர் சொல்லல. அந்த ஜெயில கூட அவர் எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதமா இருந்தாரு, நல்ல ஒரு சாட்சியா இருந்தாரு, தேவனுக்கென்று ஒரு நல்ல ஒரு மகனாக இருந்தாரு. அப்ப லேட்டரும் நம்ம பாக்குறோம், அவர் ஜெயில விடுதலை பெற்றார். விடுதலை பெற்ற பிறகு என்ன நடந்தது? அவர் அந்த ஈஜிப்ட் தேசத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. ஈஜிப்ட் தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அந்த ஈஜிப்ட் தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாரு. ஈஜிப்ட் தேசத்துக்கு மட்டும் கிடையாது, அங்க சுத்தி இருக்கிற அனைத்து தேசங்களுக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார். ஆமென். பாருங்க, அவர் கடைசி மூச்சு வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டார், அவ்வளவு இன்னல்கள் துன்பங்கள், அதுல எல்லாம் அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருந்து தேவனுக்கென்ற ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். ஆமென். ஆமென். அடுத்தபடியாக the disciples of Jesus, இயேசுவுடைய சீஷர்கள். மூன்றாவதாக the disciples of Jesus, இயேசுவுடைய சீஷர்கள். அப்போஸ்தலர் 16:23-26 நம்ம பார்த்தோம்னா, பால் அண்ட் சைலஸை வந்து ஜெயில போட்டுருவாங்க. ஏன் அவங்களை ஜெயில போட்டாங்கன்னா, தேவனுக்கென்று அந்த சுவிசேஷத்தை சொன்னபடினால, தேவனுக்கென்று சாட்சியாக இருந்தபடினால அவங்க சும்மா ஜெயில போடல, சாட்டையில அடிக்கப்பட்டார்கள். சாட்டையில அடிச்சு நல்லா துன்புறுத்தி கைய கால செயின்ல கட்டி ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. இந்த கால ஜெயில் மாதிரிலாம் இருக்காது. அந்த காலத்துல ரொம்ப அழுக்கா, ஒரே இருட்டு, ஒரே வாடை, அங்க ஒரே வாடை, ஒரே இருட்டு, கை கால்லாம் கட்டி இருக்குது. டஞ்சன் சொல்லுவாங்க, சொரம்ப மாதிரி இருக்கும். தலையில இருந்து கால் வரைக்கும் அடி, காயம், ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. பசி ஒரு பக்கம், சரியான பசி. ஆனாலும் அந்த நிலைமையில அவங்க ஆண்டவர் நிராகரிக்கல. அவங்க சொல்லல, ஓ போதும், இதுக்கு மேல ஒன்னும் செய்யணும் ஆண்டவருக்கு, போதும் செஞ்சதெல்லாம், இதோட எல்லாத்தையும் விட போறேன், இவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நம்ம இங்கே சாவ போறோம் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. எப்படியாச்சும் இங்கே வெளியாகிடுவோம். வெளியாகி மறுபடியும் என்ன செய்வோம்? நம்ம மீன் பிடிக்க போயிடலாம், மீன் பிடிச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்குவோம் அப்படி அவங்க சொல்ல கிடையாது. அந்த நிலையில கூட, அந்த ஒரு பிரச்சனையில கூட, அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கூட அவங்க என்ன செய்தாங்கன்னா, தேவனோட ஓடத்தை அவங்க நிறுத்தல, தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க செய்யும்போது என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு, ஒரு அற்புதம் நடந்துச்சு. அங்க ஒரு நிலநடுக்கம் போல வந்து அங்க உள்ள ஜெயில் கதவுலாம் திறந்துருச்சு. அங்க இருந்த சிறைச்சாலையில எல்லாம் கட்டியிருந்தவங்க சம்பளியெல்லாம் கழண்டு விழுந்துருச்சு. அன்னைக்கு அங்க இருந்தவங்க விடுதலை பெற்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அன்னைக்கு அங்க ரொம்ப பேர் வந்து இவங்களோட சாட்சியினால இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க கொஞ்ச நெஞ்ச பிரச்சனைகள் கோத்ரூ பண்ணல, எவ்வளவு பிரச்சனைகளை கோத்ரூ பண்ணாங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் தேவனுக்கு நின்றாங்க, தேவனுக்கு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினாங்க. ஆமென். அதே போல நம்மளும் தேவனுக்கு ஓட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து மனம் தளர்ந்து போகக்கூடாது, கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஆமென். அடுத்தபடியாக பால். பால் பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போஸ்தலர் பால் ஆரம்பத்துல வந்து சவுலாக இருந்தாரு. கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி கிறிஸ்தவெல்லாம் கொண்டு போட்டாரு. கடைசி தேவன் அவரை சந்தித்தார். சந்தித்த பிறகு சால் பவுலாக மாற்றப்பட்டார். பவுலாக மாற்றப்பட்டார். பாருங்க, பவுல் வந்து ஒரு பெரிய அப்போஸ்தலராக இருந்தாரு. அந்த ஆசியா தேசத்தை ஆட்டி படைத்தாரு தேவனுக்காக. தேவனுக்காக சுவிசேஷத்தை சொன்னாரு, ஊழியத்தை செய்தாரு, ஆண்டோட வார்த்தையை சொன்னாரு, ஆண்டுக்கு சாட்சியாக இருந்தாரு. கடைசியா தாங்க முடியாம என்ன செஞ்சாங்க? பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அவரை கட்டுப்படுத்த முடியல, அடக்க முடியலன்னு சொல்லி ஜெயில போட்டாங்க. ஆனால் ஜெயில அவர் அடக்க முடிஞ்சிச்சா? இல்ல, ஜெயில அவர் அடக்க முடியல. ஜெயில அவர் சும்மா இல்ல, ஜெயில வந்து அவர் கேவப்படல. வேணாண்டோட போதும், எனக்கு வயசாச்சு, நான் பேசாம குடுக்கறத சாப்பிட்டுட்டு நான் இங்கே இருக்க மறுத்து போயிடுறேன்னு சொல்லல. ஜெயில அவரை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியல, அடக்க முடியல. ஜெயில இருந்துட்டு என்ன செய்தாரு? பல லெட்டர்கள் எழுதினாரு, எபிசோட்ஸ். இன்னைக்கு நம்ம படிக்கிற சில எபிசோட்ஸ், சில வேத வார்த்தைகள்லாம், தேவனோட வார்த்தையெல்லாம் பவுல் ஜெயில இருந்து எழுதுறது. ஜெயில இருந்து எழுதினாரு, லெட்டர் எழுதினாரு. லெட்டர் மூலமா பல சபைகளை கட்டி எழுப்பினாரு.
கட்டி எழுப்பினாரு, பல ஊழியர்களை கட்டி எழுப்பினாரு. அவர் அடக்க முடியல. அப்படி ஜெயிலுக்குள்ள இருந்தே தேவனுக்கு என்ற ஓட்டத்தை ஓடினார். ஜெயில கூட அவர் யாரும் அடக்க முடியல. ஜெயில இருந்துகிட்டே தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினார். கடைசி அவர் என்ன சொன்னாரு பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னாரு பிலிப்பியன்ஸ் 1:21, For to me to lead is Christ and to die is gain. For to me to lead is Christ and to die is gain. பிலிப்பியர் 1:21 சொல்றாரு பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. பாருங்க, அவ்வளவாக தேவன் அவர் நேசிச்சாரு. அவர் உயிரோட மேலாக தேவன் அவர் நேசிச்சாரு. பல கொடுமைகளை அனுபவிச்சாங்க. பவுல் மட்டும் இல்ல, எல்லா சீஷர்களுமே பல கொடுமைகள், நிந்தைகள், எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிச்சாங்க. ஆனா அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க தேவனுக்கென்று நல்லது ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். பவுலும் சரி, மத்த சீஷர்களும் சரி, கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க தேவனுக்கென்று நல்லது ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். அவங்க எல்லாருமே தேவனுக்கென்று ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். நீங்க போயிட்டு ஹிஸ்டரி படிச்சு பாருங்க, சிஸ்டர்கள் எப்படி மறுத்து போனாங்கன்னு. தலை வெட்டப்பட்டார்கள், தலை கீழே சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். யோவான் பொறிக்கப்பட்டார் எண்ணெயில. ஆனாலும் அவர் சாவல தப்பிச்சிட்டாரு. அவர் தான் புக் ஆஃப் ரெவலேஷன் எழுதினாரு. யோவான் எண்ணெயில பொறிக்கப்பட்டார், ஆனாலும் அவர் மறித்து போகல. எப்படியோ தப்பிச்சு இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு புத்தகத்தை எழுதினாரு. சோ தேவனுடைய சீஷர்கள் கடைசி மூச்சு வரைக்கும் நல்லது ஓட்டத்தை ஓடினார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஜீவனை விட தேவனை அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க கிவ் அப் பண்ணல. கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க தேவனை விட்டு விலகல. கடைசி மூச்சு வரைக்கும் தேவனை குறித்து அவங்க தப்பா பேசல, பாவம் செய்யல. கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுக்கென்று நல்லதொரு ஓட்டத்தை ஓடினார்கள். ஆமென், ஆமென். ஏனென்றால் அவர்களோட கண்கள் தேவன் மீது இருந்தது. அவங்க இங்கிட்ட அங்கிட்ட பார்க்கல, அங்க ஐஸ்வர்யத்தை பார்க்கல, சொத்து பத்தை பார்க்கல, பணத்தை பார்க்கல, கோல்ட பார்க்கல, சில்வரை பார்க்கல, தேவனே நோக்கி பார்த்தாங்க. அவங்க கண்களை தேவன் மேல பிக்ஸ் பண்ணி அவங்க நல்ல ஓட்டத்தை ஓடுனாங்க. அதே போல நம்மளும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் தேவன் மீது நம்ம கண்களை வைத்து தேவனை நோக்கி நம்ம தேவனோட கூட இணைந்து நல்லது ஓட்டத்தை ஓடணும். ஆமென், ஆமென். கடைசியாக in conclusion, He who called us is faithful. He who called us is faithful. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1 Thessalonians 5:24, He who calls you is faithful, who also will do it. 1 தெசலோனியர் 5:24 சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். இன்னைக்கு எனக்கு தெரியாது நீங்க எல்லாரும் என்னென்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே நல்லா உடுத்திக்கிட்டு ஜம்முன்னு சேர்ச்சுக்கு வரோம், போறோம், சீக்கிரம் ஹாய் பாய் சொல்றோம். ஆனா உள்ளுக்குள்ள உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல என்ன பிரச்சனை கோத்ரூ பண்றீங்க, என்ன ஃபேஸ் பண்றீங்க, வாலிபர்கள் என்ன ஃபேஸ் பண்றீங்க, அம்மா அப்பா என்ன ஃபேஸ் பண்றீங்க, பெரியவர்கள் என்ன ஃபேஸ் பண்றீங்க எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாத்தையும் அறிந்தவரா இருக்கிறாரு. தேவன் உங்க கூட இருக்கிறாரு. தேவன் உங்களை ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு, உங்களை அபேண்டன் பண்ண மாட்டாரு, உங்களை ஒருபோதும் வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு. உங்களை ஒருபோதும் வெக்கப்பட்டு போக விடுங்க. கடைசி பரியந்தம் உங்களை கூட இருப்பாரு. ஆகவே என்ன இருந்தாலும், நம்ம என்னதான் ஆளையா இருந்தாலும் புயலா இருந்தாலும் தேவனை நோக்கி பார்ப்போம். பாருங்க, பேதுரு அவரு அந்த இயேசு பார்க்கும்போது, அவர் கண்கள் இயேசு மீது இருக்கும்போது தண்ணீர் மீது நடந்தாரு. இயேசு அவரோட கண்கள் இயேசு மீது இருக்கும்போது தண்ணீர் மீது நடந்தாரு. ஆனா எப்ப அவர் அந்த அலைகளையும் புயல்களையும் கொந்தளிப்பையும் பார்த்தாரோ பயந்து தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சாரு. அதே போலதான் நம்மளும் சுத்தி முத்தி நடக்கிறத பார்த்து பயப்பட வேணாம். நம்ம தேவன் பெரியவர், நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளுக்கு உதவி செய்வாரு, நம்ம அனைத்து உண்மை உள்ளவர், நம்மளை விட்டு விலக மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு, நம்ம கூட முடிவு பறிந்து அவரு இருப்பாரு, நம்மளை வழி நடத்துவாரு. ஆகவே நம்ம கண்களை தேவன் மீது வைத்து நம்ம நல்ல ஓட்டத்தை தேவனுக்காக ஓடுவோம். தேவனோட வார்த்தையை படிப்போம், தேவனோட வார்த்தையை அறிந்திருப்போம், அவர் வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். அப்படின்னு நம்ம நடத்தும் போது தேவனை விட்டு நம்ம எங்கேயும் போயிட மாட்டோம். ஏன்னா தேவனோட வார்த்தை தேவனோட குரலாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க தேவன் நம்மளோட கூட பேசுவார். இன்னும் நம்மளை இன்னும் கட்டியாக நம்மளை அவர்கிட்ட இழுத்துக் கொள்வோம். தேவனோட பரிசுத்த காத்திருப்போம்.
தேவன் கூட ஒரு நெருங்கின ஐக்கியம் கொண்டிருப்போம், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்போம். அவர் வந்து என்கவுண்டர் பண்ணுவோம், அவர் வந்து முகமுகமா அறிந்திருப்போம். தேவனை இன்னும் அதிகமாக நேசிப்போம், தேவன் கூட ஒரு பர்சனல் ஐக்கியம் கொண்டிருப்போம். அது செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. அது ஸ்வீட், இட்ஸ் வெரி ஸ்வீட். எங்கேயுமே அது ஒரு சந்தோஷம் கிடைக்காது. தேவனோட பிரசன்னத்தை உணர்ந்து பாருங்க, தேவனோட பிரசன்னத்துல அமர்ந்து அவரை நீங்க உணர்ந்து பாருங்க, அவரோட பிரசன்னத்தை நீங்க உணர்ந்து பாருங்க. Nothing in the world can be compared to that joy. உணர்ந்து பாருங்க. நான் 17 வயசுல இயேசு ஏத்துக்கிட்டேன், 17 வயசுல இயேசு ஏத்துக்கிட்டேன். தேங்க் காட். இல்லாட்டி நான் எங்க இருப்பேன் எனக்கு தெரியாது. 17 வயசுல இயேசு ஏத்துக்கிட்டேன். அதுல இருந்து தேவன் என்னை கைவிடல. எவ்வளவு கடந்து போன வாழ்க்கையில கைவிடல, என்னை வழி நடத்தி வராரு. ஆனாலும் அவரோட பிரசன்ஸ் இருக்குது. ஓ வெரி ஸ்வீட். அதை உணர்ந்து பாருங்க. அதை நீங்க தான் தேடணும். அவரே வந்து உங்களை உணவ மாட்டாரு. நீங்க போய் ஒரு அறையில போய் அவரை தனியா தேடுங்க. உங்க மனசை அமைதிப்படுத்தி, உங்க மைண்ட் அமைதிப்படுத்தி, உங்களோட சிந்தைகளை அமைதிப்படுத்தி draw near to God. When you draw near to Him, He will draw near to you. Okay? Draw near to God. வாலிபர்களே, உங்கள்கிட்ட நான் பேசுன வாழ்க்கை வீணாக்காதீங்க. அங்க போய் இங்க போய் இது செஞ்சு அது செஞ்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஜீரோ. அது நான் டெம்பரரி, கூட வராது. உங்களுக்கு பெர்மனன்ட் சந்தோஷம் கொடுக்காது, பெர்மனன்ட் ஜாய் கொடுக்காது. ஆல் டெம்பரரி. இப்படி போனா ஓகே ஹாப்பி, வீட்டுக்கு வந்தனே அதே டிப்ரெஷன், அதே ஃப்ரஸ்ட்ரேஷன், அதே டெடாப் தான். என்ன செய்யறதுன்னு தெரியல. அதேதான். It's just temporary joy. But when you find your joy in the Lord, it is permanent. When you find the joy in the Lord, it's permanent. So find the joy in the Lord. ஆண்டவர் கூட பாருங்க, இந்த சீசர்கள் எப்படி இவ்வளவு கடந்து சென்றாங்க. எப்படி because they know the Lord personally, they have encountered God. தேவனை தேடுங்க. நம்ம தேவனை தேடி அவரை அறிந்திருக்கும் போது, முகமுமா அறிந்திருக்கும் போது, அவர் கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது, அவர் கூட ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கும் போது, எதுவுமே நம்ம ஷேக் பண்ண முடியாது. nothing can shake us. no புயல், nothing, no கொந்தளிப்பு, nothing can shake us. நம்ம என்னைக்குமே தேவனுக்கு உறுதியா இருப்போம். ஆமென். ஆகவே இன்று நம்ம தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுறவங்களா இருப்போம், தேவனை முதல் வைக்கிறவங்களா இருப்போம், தேவனை நம்ம தேடுகிறவங்களா இருப்போம். ஆமென். ஹalleluya. Praise Jesus. Hallelujah.